கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். Psalm 138:8. The Lord will accomplish what concerns me. அன்பான சகோதர சகோதரிகளே, என் குடும்பத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, திருமண காரியங்கள் எப்படி ஆகுமோ, இடம் வாங்கணுமே, வீடு கட்டணுமே, அல்லது என்னுடைய கடன்கள் அடைக்கப்பட வேண்டுமே, யார் எனக்காக இவற்றை செய்வார் என்றெல்லாம் உலக பிரகாரமான காரியங்களுக்காக கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் நம்முடன் இருக்கிறார். இன்று கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை பாருங்கள். கர்த்தர் நமக்காக எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லுவோம், ஆவியில் பலனடைவோம். கர்த்தர் சகலத்தையும் முடிப்பார். ஆமென். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே பரமபிதாவே, இந்த ஜெப நேரத்தில் எங்களை தாழ்த்தி உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். குடிப்பழக்கத்திற்கும் கஞ்சா பழக்கத்திற்கும் போதை பழக்கங்களுக்கும் அடிமைப்பட்ட அருமையான மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சரீரமாகிய ஆலயம் தீட்டுப்படாதபடி அவர்கள் காத்துக்கொள்ள இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க சுவாமி. உம்முடைய கிருபை காருண்யம் அவர்கள் மேல் விழுவதாக. தகப்பனே, அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கணவன் குடிக்கிறாரே, பிள்ளைகள் குடிக்கிறார்களே, அன்புக்குரிய மக்கள் குடிக்கிறார்களே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, மகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஐயா, பூர்ண விடுதலையை கொடுங்க. கர்த்தரின் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று உம்முடைய வேதவசனம் சொல்கிறது சுவாமி. ஆண்டவரே, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று உம்முடைய வசனம் சொல்கிறது. உம்முடைய வசனத்தின்படி உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. உம்முடைய கரத்திலே இந்த ஜெப குறிப்பை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.